எதுக்கு அமல்படுத்தினார் அப்படின்னா, அதிமுக அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு அழுத்தம், மிக மிக மோசமான அழுத்தம் வந்து அதிமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது. அதன் காரணத்தினால என்ன பண்ணார் அப்படின்னா, இல்லை மறுபடியும் நான் மது விலக்கை போட்டுறேன் அப்படின்னு சொல்லி மது விலக்கை போட்டார். மது விலக்கை போட்டாதான் தன்னால் வந்து சர்வை பண்ண முடியுன்ற ஒரு தேவை வரும் பொழுது மது விலக்கை போட்டார். அது அப்படியே 2015 வந்து நான் மது விலக்கு கொடுக்குறேன், எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க, இங்க இருக்கிற என்ன சொல்றது விதவைகள், இளம் விதவைகள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. அவருடைய மகளாக இருக்கட்டும், அவருடைய மகள் கனிமொழி அவர்களும் வந்து பரப்புரை செஞ்சதே அதுதான். பரப்புரை செஞ்சது என்னன்னா, இங்க இளம் விதவைகள் நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து குடியினால் அழியிறாங்க, இத்தனை ஆயிரம் கோடி வந்து வருமானம் வருது, ஸோ அதனால வந்து நம்ம பேன் பண்ணியே ஆகணும், இது வந்து இதெல்லாம் மக்கள் பணம், மக்களுடைய கண்ணீர், விதவையினுடைய கண்ணீர், இளம் பெண்களுடைய கண்ணீர், அப்படி இப்படின்னு சொல்லி 2016 எனக்கு ஓட்டு போட்டுருக்க, நான் பேன் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. 2016 அவங்கள நம்பல மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக அதிமுகவுக்கு தான் ஆட்சி போட்டாங்க, அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2021 எடப்பாடியார் அவருடைய அந்த ஆட்சி முடிவின் பொழுது அந்த எலெக்ஷன் 2021 எலெக்ஷன் அப்பவும் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா, இதே கனிமொழி அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் வந்த உடனே வந்து நாங்கள் வந்து முதல் கையெழுத்து என்னுடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் போடுவது. இதே தான் 2016 என்னுடைய அப்பா கருணாநிதி அவர்கள் வந்து நீங்க அவர் ஆட்சி கட்டில உட்கார வச்சுட்டீங்கன்னா அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து வந்து மதுவிலக்காத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி 2021 என்னுடைய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போடக்கூடிய முதல் கையெழுத்து வந்து இது மதுவிலக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி எல்லா ஃபேக் ப்ராமிசஸை கொடுத்துட்டு இன்னைக்கு 500 கோடி டார்கெட்டை நிர்ணயிச்சு இன்னைக்கு டாஸ்மாக் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து ஒரு வெட்கக்கேடு. மக்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா சிம்பிளா சொல்றேன், 5400 கடைகள் இருக்கு. இப்போ பாஜக தரப்புல அண்ணாமலை அவர்கள் 2023 2024 இந்த மாதிரி தான் ஒரு போராட்டம் பண்ணார். அவர் தலைமையில போராட்டம் நடக்கும் பொழுது அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, பேன்றது சாத்தியம் இல்லை. அவர் அளவு தெளிவா சொல்லுவார், பேன்றது சாத்தியம் இல்லை. இங்க குஜராத் வந்து ட்ரை ஸ்டேட்டுமா, குஜராத்ல வந்து அங்கேயே வந்து பெர்மிட் இருக்கு.